நன்றி என்று வாயை திறந்து நன்றி சொல்லுங்கள். You spirit of infirmity. குறைகளை நோய்களை கொண்டு வந்த தீய ஆவியே. Say, you spirit of infirmity. குறைகளையும் நோய்களையும் கொண்டு வந்த தீய ஆவியே. Please remember. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க. God has given you the power of deliverance. ஆண்டவர் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான கொடுப்பதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நம்புங்கள். God has given you the power of deliverance. ஆண்டவர் விடுதலையை நீங்கள் கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் உள்ள அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். You have the authority in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have the power of authority in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அந்த அதிகாரமும் வல்லமையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now command that sickness to get out in the name of Jesus. இப்போது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அந்த நோயை வெளியே செல் என்று நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். Come on, open your mouth and உங்க வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நோயை கொண்டு வருகின்ற தீய ஆவியே, நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், உடம்பை விட்டு வெளியே போ. சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நோயை கொண்டு வருகின்ற தீய ஆவியே, நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், உடம்பை விட்டு வெளியே போ. Get out, 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 get out. வெளியே போ. Come on, get out, get out. Say that. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வெளியே போ. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வெளியே போ. Get out. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வெளியே போ. Get out. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வெளியே போ. Get out. Get out. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வெளியே போ. 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 வெளியே போ. வெளியே போ. வெளியே போ. As you are saying, you are receiving your deliverance. நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு விடுதலையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். As you are saying, you are receiving your deliverance. இப்போது சொல்லிக் கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு சுகம், நீங்கள் இப்போது சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். Today is the day of healing. இப்போது இந்த நாள் ஒரு சுகமளிக்கின்ற நாள். Today is the day of deliverance. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள். Now is the time for your miracle. இதுதான் உங்கள் அற்புதத்தின் நேரம். You have the authority to rebuke it. இப்போது நீங்கள் அந்த ஆவியை கடித்து நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். Because every sickness is to bow down to Jesus. எல்லா நோயும் ஆண்டவருடைய வல்லமையான நாமத்திற்கு அடங்கும். Hallelujah. 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 Say, whatever is disturbing me. சொல்லுங்க. எதெல்லாம் என்னை துன்பப்படுத்துகின்றதோ. Say that again. Whatever is disturbing me. எதெல்லாம் என்னை துன்பப்படுத்துகின்றதோ. In my body. என்னுடைய உடம்பிலும். In my body. என்னுடைய உடம்பில். In my blood. என்னுடைய இரத்தத்தில். In my blood. என்னுடைய இரத்தத்தில். In my bones. என்னுடைய எலும்புகளில். In my bones. என்னுடைய எலும்புகளில். In my skin. என்னுடைய தோலில். In my skin. என்னுடைய தோலில். In my mind. என்னுடைய எண்ணங்களில். In my mind. என்னுடைய எண்ணத்தில். I command you. நான் இப்போது உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். I command you. நான் இப்போது உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். You evil spirit. தீய ஆவியே. In the mighty name of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால். Get out. வெளியே போ. 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 Say this. In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I am taking possession. நான் இப்போது என்னுடைய உரிமையாக எடுத்துக்கொள்கிறேன். I am taking possession. நான் என்னுடைய சொந்தமாக எடுத்துக்கொள்கிறேன். I am taking possession. நான் இப்போது எனக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்கிறேன். From all that sin has taken from me. எவையெல்லாம் பாவத்தினால் எடுக்கப்பட்டதோ அவை எல்லாவற்றையும் நான் எனக்குரியதை எடுத்துக்கொள்கிறேன். எவையெல்லாம் பாவத்தினால் என்னிடமிருந்து எடுக்கப்பட்டதோ அவற்றையெல்லாம் இப்போது
எனக்கு சொந்தமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். All that sin has taken away from me, I take possession of it now. எவையெல்லாம் பாவத்தின் விளைவாக என்னிடமிருந்து எடுக்கப்பட்டதோ அவற்றை எல்லாம் மீண்டும் எனக்கு உரியதாக நான் பெற்றுக்கொள்கிறேன். In the name of Jesus, I possess it now. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இப்போது நான் பெற்றுக்கொள்கிறேன். My business, my finances, I possess it now. என்னுடைய தொழில், நிதி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன். I thank you, Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். I praise you, Jesus. உம்மை போற்றுகிறேன். Thank you, Abba Father. விண்ணக தந்தையே உமக்கு நன்றி. Praise you, Abba Father. அப்பா பிதாவே உம்மை போற்றுகிறேன். Amen. ஆமென். Now all those who are afflicted, do what you could not do. நீங்க யாரெல்லாம் நோய் இருந்ததோ, உடம்புல என்னெல்லாம் வலி இருந்ததோ, எதெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் இப்போ நீங்க செஞ்சு பாருங்க. எதெல்லாம் உங்களுக்கு குறையா இருந்ததோ, நோயா இருந்தோ, வலியா இருந்தோ அந்த இடத்த செக் பண்ணி செய்ய முடியாத செஞ்சு பாருங்க. And those who have been released, lift your hand and wave your hand. யாரெல்லாம் எனக்கு இந்த விடுதலை ஆண்டவர் இப்போ தந்திருக்கிறாருங்கிறவங்க கரங்களை இப்படி அசைச்சு நீங்க காட்டுங்க. நான் விடுதலை உணர்கிறேன் அப்படின்றவங்க. Those who got delivered right now from that pain or affliction, lift எந்த your ஒரு hand. வலியோ வேதனையோ குறையோ எது இருக்குதோ அதுல இருந்து நான் அதை உணர்றேன் இப்போ அப்படின்றவங்க கரங்களை அசைத்து காட்டுங்க. My team members just go around and pick them up and bring them quickly, and we will take only one minute of their testimony. ஒவ்வொரு நிமிஷம் தான். No, lift your hands up. Don't நீங்க keep your hands கையை up. இப்படி வச்சுக்கங்க. Come quickly. ஒவ்வொரு நிமிஷம் தான் நீங்க வந்து சொல்ல போறீங்க. Make a queue and come. Make a queue and come. இதுல வந்து சொல்ல போறீங்க. ஒவ்வொரு நிமிஷம் தான். Chapter 2 verse 1, 2 and 3. மலாக்கி ஆகமத்துல 2வது அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது. There the word of God says, இறை வார்த்தை இவ்வாறு சொல்கிறது. this is a commandment I give to you, priest. குருக்களே, நான் உங்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறேன். You will say, I am not a priest. நீங்க சொல்லுவீங்க நான் ஒன்னும் குரு இல்லன்னு. But in the new covenant, every one of us are called a royal priesthood, a holy ஆனா nation. புதிய உடன்படிக்கையின்படி நாம் எல்லோரும் ராஜரீக குருக்கள் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். And this commandment is to everybody. இந்த கட்டளை நம் எல்லோருக்கும் உரியது. God is saying, ஆண்டவர் சொல்கிறார், the blessing that I have given you, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், after receiving the blessing, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட பின், if you fail to give glory to me, எனக்கு மகிமையை தர நீங்கள் மறுத்தீர்கள் என்றால், I will turn that blessing into a curse. அந்த ஆசீர்வாதத்தை நான் சாபமாக மாற்றுவேன். The devil will say, do not stand and testify. சாத்தான் சொல்லுவான், எந்திரிக்காத, சாட்சி சொல்லாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பான். The woman with the issue of blood, the woman with the issue of blood, அந்த பெண், பெரும்பாடுள்ள பெண், she was healed. அவ குணம் பெற்றாள். Jesus knew that she was healed. ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் அவளுக்கு குணம் கிடைச்சிருக்குன்னு. But Jesus did not want her only to be healed. ஆனா ஆண்டவர் இயேசு, He did not want only to be healed, but he wanted her to be made whole. ஆண்டவர் இயேசு அவளை குணப்படுத்த மட்டும் இல்ல, அந்த குணம் மட்டும் இல்ல, மாறாக முழுமையாக அவளை சுகப்படுத்த விரும்பினார். That's why he asked, who touched me? அதனால தான் அவர் கேட்டார், என்னை தொட்டது யார் என்று. And the woman came and testified. அந்த பெண் நடுங்கிக் கொண்டே வந்து அவள் சான்று சொன்னாள். The moment she testified, Jesus said, அந்த நிமிஷத்துல, எந்த நிமிஷத்துல சாட்சி சொன்னாலும் அப்போது ஆண்டவர் இயேசு சொன்னார், he said, your faith has made you whole. அப்போது சொன்னார், உன் விசுவாசம் உன்னை முழுமையாக்கிற்று என்று சொன்னார். When the testimony was given, எப்போது சாட்சி நாம் சொல்கின்றோமோ, she not only got blessed in her health, but she got blessed in her finances as well. அவளுடைய உடல் சுகம் மட்டும் அவளுக்கு கிடைக்கவில்லை, அவளுடைய வாழ்க்கையிலே எல்லா பொருளாதார செல்வாக்கும் அவளுக்கு கிடைத்தது, ஆசீர்வதிக்கப்பட்டாள். I'm talking to those people who are still sitting. நான் இன்னும் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க, அவங்களுக்கு தான் நான் சொல்லி தரேன். Will you obey God's word or will you just keep sitting there? நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்களா அல்லது நீங்க அப்படியே உட்கார்ந்துருப்பீங்களா? Yesterday I asked you to do some homework, you did not do. நேத்திக்கு நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தேன், ஆனா நீங்க அதை செய்ய மறந்துட்டீங்க. If you have been healed and you are sitting there, நீங்க சுகம் ஆன பிறகு அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தீங்கன்னா, and the Lord is saying come and testify, ஆண்டவர் சொல்றாரு நீ எனக்கு சான்று பகர்வாயா என்று, and you fail to testify, நீங்க அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி அதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணீங்கன்னா, I am not saying,
நான் சொல்லல, God's word is saying இறை வார்த்தை சொல்கின்றது, it will turn into a curse. அது ஒரு சாபமாக மாறி போகும். I want to tell you more. நான் நிறைய சொல்லணும். Angel Gabriel came and spoke to Mother Mary. கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளிடம் வந்து பேசினார். She said, how is it possible that I can get a child? அப்ப அவங்க கேட்டாங்க, இது எப்படி ஆகும், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு. I'm not even married. எனக்கு திருமணம் ஆகவில்லையே. Angel Gabriel gave her a testimony. அப்போது கபிரியேல் வானதூதர் அவர்களுக்கு ஒரு சாட்சியை கொடுத்தார். If Angel Gabriel gave testimony to Mother Mary, அன்னை மரியாளுக்கு கபிரியேல் வானதூதரே ஒரு சாட்சி கொடுத்தார் என்றால், which built a faith, அது அவருடைய நம்பிக்கையை விசுவாசத்தை பலப்படுத்தியது என்றால், in the same way அதே போல்தான் God is saying to you, ஆண்டவர் உங்களிடம் சொல்கின்றார், I have healed you. நான் உன்னை குணப்படுத்தி இருக்கிறேன். I delivered you from the devil. நான் சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலை கொடுத்திருக்கிறேன். When you will give your testimony, நீ எனக்கு சான்று சொல்வாய் என்றால், there are some other people around the world who are sick like you. உன்னை மாதிரி சுகவீனமாக பிரச்சனையில் இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்றவர்கள், they will be delivered because of your testimony. உன்னுடைய சாட்சியினால் அவர்களும் விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள். Are you going to listen to the devil and sit down there? சாத்தானுடைய குரலுக்கு நீங்கள் செவியை கொடுத்து அங்கு உட்கார்ந்திருக்க போகிறீர்களா? Or are you going to get up and come? அல்லது எழுந்து ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சி சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறீர்களா? There are still more sitting there. இன்னும் நிறைய பேர் அங்க உட்கார்ந்திருக்காங்க. I said there are still more sitting there. நான் சொன்னேன், இன்னும் நிறைய பேர் அங்க உட்கார்ந்திருக்காங்க. Get up from your place in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீங்கள் எழுந்து அவருக்கு நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் அவரை. Don't you listen to the devil. சாத்தானுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீர்கள். We are not going to ask you the detail. நாங்க எந்த விளக்கமும் கேட்கவில்லை. மிக தெளிவாக நீங்கள் ஒவ்வொரு புள்ளி விவரமாக சொல்ல வேண்டாம். Might be only for 30 seconds. ஒரு 30 வினாடி தான். But do not allow that glory, that blessing of God to turn into a curse. நீங்க பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றி விடாதீர்கள். அதற்கு வாய்ப்பு கொடுக்காதீர்கள். You do not come here because you fear that that blessing will turn into curse. நீங்க என்னுடைய ஆசீர்வாதம் அது சாபமா போயிருமேங்க பயத்துல வர வேண்டாம். But you come because you love Jesus. ஆண்டவர் இயேசுவை நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு உங்க உள்ளத்துல அன்பு இருந்தா மட்டும் வாங்க. You come to tell him, Jesus, I love you so much. You did so much for me. I can do this much for you. ஆண்டவர் இயேசுவே, நீர் என் வாழ்க்கையில் எவ்வளவு செய்திருக்கிறீர், ஆனா நான் உமக்கு இந்த சின்ன காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. Might be you have never testified in your life நீங்க before. வாழ்க்கையில ஒரு நாள் கூட நீங்க சாட்சி சொன்னவங்களா இருக்க மாட்டீங்க. The Lord says, ஆண்டவர் சொல்கிறார் in Acts 1:8, திருத்தூதர் பணி 1:8 வசனத்துல, when the Spirit of God will come upon you, ஆண்டவருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது, he will fill you with power. அவர் உங்களை வல்லமையால் நிரப்புவார். And you will be my witness. You will come and testify. நீங்கள் என் சாட்சிகளாக இருப்பீர்கள், எனக்கு சான்று பகர்வீர்கள். When we were praying, நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, the power came upon you. உங்க மேல எல்லாம் ஆண்டவருடைய வல்லமை இறங்கியது. The power healed you. அந்த வல்லமை உங்களை சுகப்படுத்தியது. Now it's your turn to testify and give glory to God. இப்போ உங்களுடைய டர்ன், உங்களுடைய பங்கு, நீங்கள் சான்று பகர்ந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். Always when there are so many healings, எப்பவும் நிறைய இப்படி குணப்படுத்துதல் நடந்தாலும், I do not wait for testimonies. நான் இந்த சாட்சிக்காக நான் காத்துட்டே இருக்க மாட்டேன். But today, under the instruction of the Holy Spirit, is said, ஆனா tell everybody to get up and come here. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்று என்னிடம் பேசி, நீ எழும்பச் சொல், அங்கு அமர்ந்திருப்பவர்களை எழுந்திருக்க சொல், சான்று பகரச் சொல் என்று சொன்னதால் மட்டும்தான் நான் இவ்வாறு கேட்கின்றேன். Because people are learning how to pray. ஏனென்றால் மக்கள் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறார்கள். When you pray on the one verse, one word from the Bible, and you pray according to the word of God, you can see how many healings took place. இந்த இறைவார்த்தை ஒரே ஒரு வரி, அதன் அடிப்படையில் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் பார்க்கின்றீர்கள் எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் விடுதலையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று. These people are not healed because I am here. ஆண்டவர் இயேசு நான் இங்க நிக்கிறதுனால இந்த குணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. But these people are delivered because the name of Jesus is so great that every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. ஆண்டவர் அது என்னுடைய நான் நிற்பதால் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால். ஏனென்றால் அவருடைய நாமத்தை எல்லா நாவும் அறிக்கையிட வேண்டும், எல்லா முழங்கால்களும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பைபிளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. I'm going to give you one more call. நான் ஒரே ஒரு தடவை மட்டும் உங்களை அழைக்க போகிறேன். இதான் கடைசி அழைப்பு. If you are sitting there, get up and come. நீங்க குணம் பெற்று அப்படியே உட்கார்ந்திருந்தீங்கன்னா எழும்பி வாங்க. In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் get up and come. எழுந்து வாங்க. Jesus loves you. ஆண்டவர் இயேசு உங்களை அன்பு செய்கிறார்.
Praise the Lord. Praise the Lord. எனக்கு இதுக்கு முன்னாடி நான் தியானத்துக்கு வரும்பொழுது எனக்கு தைராய்டு இருந்தேன், அது நார்மல் ஆயிருந்தேன். நான் நன்றி சொல்லலாம். இப்பழும் ஒரு சகோதரி என்னோட போய் சொல்லுன்னு சொல்லி நான் மடிச்சிருந்தேன். ஆனால் பிரதர் சொல்லும் பொழுது திருப்பி எனக்கு உந்தல் வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். இந்த தடையும் எனக்கு தொண்டையில் பயங்கர வலியாக இருந்தேன், பேசுறதுக்கே முடியலாத மாதிரி இருந்தேன். ஆனால் கடவுளை இப்போ எனக்கு எல்லா விதமான சுகம் தந்ததுக்கு நான் நம்புகிறேன். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே. This sister had thyroid and last time she didn't testify, and this time somebody was pushing her, giving her the intuition to go and testify. So she came here. Now she feels, she believes that she is healed. Not only that, but she is totally she has got the full healing. She is happy. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. எனக்கு இந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது, நெஞ்சு வெளியே உண்டு, அதுவும் நல்லா ஆயிட்டுன்னு ஃபீல் பண்ணுறேன். What is she healed of? This sister did not have any joy. Now she has got, and she has Praise got God. some chest pain, that also she has got, healed. எனக்கு இந்த கடவுளுக்கு நன்றி. கண்ணில் அடிக்கடி இப்படி கட்டி மாதிரி வந்துக்கிட்டே இருந்து ஜெவக்கூட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ணியிருந்து அதை கட்டி குறைஞ்சிட்டு, வேறு இந்த முது வலி அப்படி இருந்து அதுவும் குறைஞ்சிட்டு, முட்டு வலியும் நல்லா குறைஞ்சிட்டு, இப்போ இருதயத்துக்குள்ளே ஒரு மாதிரி படபடன்னு பரதாகம் போல இருக்குது. அது இன்னைக்கு ஜெபம் பண்ணதில் குறைஞ்சி கடவுளுக்கு. She had eye pain, that is Say healed. it there. This sister had eye pain and that is healed. Then she had pain in the leg and back and chest pain. Everything is healed. Praise God. I had the feeling of depression and I never loved my life, and I too had tried to do suicide. These feelings had for past 7 years. Now during the experience of Holy Spirit, I felt I love my life and I am freed from this Praise feeling. God. Hallelujah. Give the Lord a big hand. இந்த God bless சகோதரிக்கு you. 7 வருஷமாக அவங்களுக்கு ஒரு மனச்சோர்வு இருந்தது, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தது, அன்பு கிடைக்காம இருந்தது, அப்போ சந்தோஷம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி வரும்போது அந்த எண்ணம் எல்லாம் மாறி வாழ்க்கையில் நான் வாழணும்னு சொல்லி அவங்களுக்கு சிந்தனையில் மாற்றமும் அன்புனாலும் அவங்க நிரப்பப்பட்டிருக்காங்க. Praise the Lord. All those who are watching on DVD, in the name of Jesus, I take authority over those spirits of suicide. Any person who is suffering from suicidal tendency, in the name of Jesus, I rebuke that spirit and I command in the name of Jesus to get out of your body, get out of your life, from your family, and to go to that place where you belong. And in the name of Jesus, I declare you, child of God, you are set free in Jesus' name from all suicidal tendencies in the name of Jesus. Amen. யாரெல்லாம் Just make that prayer of deliverance. யாரெல்லாம் இந்த டிவிடியை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ, இவ்வாறு தற்கொலை எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ, இந்த வேளையிலே நான் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அந்த தற்கொலை ஆவிகளுக்கு நான் கட்டளை கொடுக்கின்றேன். அது குடும்பத்திலாக இருக்கட்டும், வேறு எங்காவது இருக்கட்டும், யாருக்கு இந்த உணர்ச்சி தற்கொலை எண்ணம் இருக்கின்றதோ அதை ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இப்போது நான் கடிந்து அப்புறப்படுத்துகின்றேன். திரும்ப இந்த எண்ணம் வராமலும் இன்னும் அவர்களுக்கு ஆண்டவரின் அன்பால் இப்போது நிரம்பி அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்கும்படியாகவும் இந்த வேளையிலே நான் அவர்களை ஆசீர்வதிக்கின்றேன். தீய சக்தியே, நீ திரும்ப தற்கொலை எண்ணத்தை கொண்டு வரும் தீய சக்தியை ஆண்டவரின் பெயரால் உன்னை நான் கடிந்து வெளியே துரத்துகின்றேன். Amen. ஆமென். நல்ல வலி, அதனால எனக்கு சொல்ல முடியல. அது சொன்னாங்க, வந்துருங்க, திருப்பி வரும்போது எல்லாம் சுகமாகி நல்லா வருவீங்கன்னு. அதே போல் எனக்கு கால் நல்லா சுகம் ஆச்சு. This sister had leg pain. Somebody told her to come to the prayer. Now she is completely healed. எனக்கு நல்ல தொண்டை வலியாக இருந்தது. வழக்கமாக தொண்டை வலி ஜலதோஷம் வந்தால் 1 month ஆகும். நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து இருமல் அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இப்போ இந்த தடவை நான் தொண்டை வலிச்ச உடனே, நான் கிறிஸ்துவின் உடல், எனவே அழகைக்கு என்மேல் எந்த ஆற்றலும் இல்லை, இதை நான் சொல்லி இருந்தேன். அப்போ அந்த என் ஹஸ்பண்ட் மாத்திரைகள்லாம் வாங்கிட்டு வந்தேன், ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆனால் நான் எதுவுமே எடுக்கக்கூடாது, இதுக்கு கடவுள் எனக்கு குணமாக்குவான்னு நினச்சிருந்தேன். எனக்கு 2 நாளில் அப்படி, முதல் நாள் ரொம்ப வலிச்சது, பிறகு குறைவாக வலிச்சது, கம்ப்ளீட்டாக போயிட்டு நோ டேப்லெட்ஸ், நத்திங். அந்த 2 லைன்ஸ் சொல்லி இருந்தேன். நான் கிறிஸ்துவின் உடல், எனவே அழகைக்கு என் மீது எந்த ஆற்றலும் இல்லை. நல்ல சுகம் கிடச்சி. அப்புறம் முந்திலாம் பய உணர்ச்சி உண்டு, இப்போ அதெல்லாம் போய் ஐ எம் வெரி happy now. Praise God. Praise God. This sister had throat pain. She did not take any medicine. What happened? Last 1 year she was having headache. It's Praise God. completely cured. So please ask. தலைவலி Okay, இருந்தது, what 1 வருஷமா அது சுகமா இருக்கு. So this brother had a
hand pain for 3 months, it's completely delivered. 3 மாசமா Yeah, கைவலி please. இருந்தது, அவங்களுக்கு சுகமாயிருக்கு. இந்த அம்மாக்கு இந்த கையை 7 மாசமா மடக்க முடியாதான். Just இப்போ keep asking. இப்போ இந்த பிரேயர் முடிஞ்சோன்னா நல்லா மடக்க முடியும்னு சந்தோஷமா அவங்க சொல்றாங்க. Thank you Jesus. Praise you, Jesus. This Okay, sorry. she was not able to fold her hands. Now after the prayer she is able to fold the fingers. Can we give God a big hand of praise? Come on. ஆண்டவருக்கு நாம் கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். This brother is delivered from depression and fear. Deliverance from fear, so that I would testify God boldly for the glory of Him on the stage before the general public. Amen. Amen. God bless you. இந்த சகோதரருக்கு இருந்த பயத்தின் ஆவியை ஆண்டவர் இன்று எடுத்து மாற்றி இருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார். Okay. Just 4 months before she has fell down, now she is completely This one, let him speak. ஆண்டவர் 7 years. என்ன இங்கே இருக்க சமயம் எதுவும் பண்ண முடியாதோ எதுவும் செய்ய முடியாதுன்னு கவலையில் இருந்தேன். இப்போ ஆண்டவர் எல்லாம் முடியும்னு செய்யறதுக்கு நம்பிக்கை வச்சார். He got the belief that he can do everything. He had the fear that he won't be able to anything. But now God has given him the faith that he can do everything. God bless you. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 7 years before she underwent operation, backache she had, now she is completely all right. Praise God. இவர்களுக்கு முதுகு வலி இருந்தது, ஆபரேஷன் அவங்களுக்கு பண்ணாங்க, இப்போ முதுகு வலி முழுமையாக சுகம் அடைஞ்சிருக்கு. Last 2 years she is having stomach pain, now she is completely all right. Last 3 months she was having spinal cord problem. Yesterday she had been to doctor. They said you will lifelong will have this problem. But today when she came here, she is completely cured. She is completely cured. அவங்களுக்கு முதுகு வலி இருந்தது, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம். டாக்டர் சொன்னாரு லைஃப் லாங்கா இது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்னு. ஆனா இங்க வந்தப்போ அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அதுல சுகம் ஆயிருக்கு. Before I came here, I felt in my legs something pain. Okay, some pain is there. But after attending this prayer, so I am standing more than 45 minutes, but I didn't feel any pain. So because this is happened due to Jesus Christ blood, I think so. எனக்கு நிக்க முடியாது, கால்ல ரொம்ப வலி இருக்கும். ஆனா இந்த ஜெபத்துக்கு வந்த அப்புறம் 45 மினிட்ஸ் நான் நின்றுக்கேன். ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் என்னை குணப்படுத்தி இருக்கு. திடீர்னு சொல்லிட்டு உடம்புல இருந்து ஏதோ நான் கம்ப்ளீட் டெலிவரன்ஸுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா அந்த அசுத்தாவிகள் என்னை விட்டு வெளியே போகணும். அப்போது ஒவ்வொரு இதாட்டு வெளியே போகிறத நான் உணர்ந்தேன். இயேசுவுக்கு நன்றி. Volleyball he was playing, his hand, the finger he could not fold it now. Now he can fold it nicely. வாலிபால் விளையாடிட்டு இருக்கும்போது போன வாரம் இந்த விரல் மடக்க முடியாம ஆச்சு. ஆனா இப்போ அவனுக்கு இந்த விரல்ல இருந்து நல்லா மடக்க முடியும், சுகமாயிருக்கு. She had shoulder pain and she could not lift her hand. Now she could do that and she didn't have any peace of mind. Now அவங்களுக்கு இந்த ஷோல்டர்ல பெயின் இருந்தது, கையை தூக்க முடியாம இருந்தது. இப்போ இந்த பிரேயருக்கு அப்புறம் கையை தூக்க முடியும். அப்புறம் அவங்களுக்கு மனசுல சமாதானம் இல்லாம இருந்தது, இப்போ அவங்களுக்கு அந்த சமாதானம் கிடைச்சிருக்கு. பிரதர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்தது. அது மட்டுமில்லாமல் ஒரு ஆண்டு காலமாக வலது கால் உப்பு ஊத்தியில் இருந்த வலி குறைந்து விட்டது. வயிற்று வலியும் காலில் 2-3 வாரமாக இருந்த வயிற்று வலியும் குறைந்து விட்டது. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே நன்றி. While brother was praying, I was filled with the Holy Spirit and I had healing also. I had stomach pain that is healed and I had pain in my leg. That pain is also gone and that is also healed. இந்த சகோதரிக்கு I'll tell English. Last 6 months she was having stomach pain, feeling there was some boil was there, and in addition she was in lot of bleeding. Now after coming here she is completely set free and he is happy. For the past 6 months ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். அவங்க என்ன that sister had a lump in the stomach and she had bleeding for the past 6 months. Now after the prayer she is healed. The lump has disappeared? Yes. The lump has disappeared? Hello? The lump is still there? It's gone? Very good. Praise the Lord. Hallelujah. அவருக்கு இருந்த அந்த கட்டியும் கரைந்து சுகமாகி இருக்கிறது. So all those who have got lumps in your body, in the name of Jesus, I take authority over those lumps. Might be fibroid,
might be tumor, might be cancerous, whatever the lumps are, in the name of Jesus, go out of your body now in the mighty name of Jesus. And I thank you, Lord, that the prayer has been answered and this person is delivered in Jesus' name. Amen. யார் யார் உடம்பிலே எல்லாம் கட்டியோ அல்லது டியூமர், கேன்சரஸ் டியூமர் இருக்கின்றதோ, இந்த நேரத்திலே நான் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே நான் கடிந்து அதை அப்புறப்படுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த சகோதரியை குணப்படுத்தியது போல மற்றவர்களை நீர் குணப்படுத்தியதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரருக்கு 18 வருஷமாக நரம்பு வேதனை இருந்து நிறைய மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் குறையல. நேற்றைக்குள்ள ப்ரேயருக்கு பிறகு கம்ப்ளீட்டாக அந்த நரம்பு வலி குறைஞ்சிருச்சு, மகளுக்கும் தலைவலி குறைஞ்சிச்சு. இன்னைக்கு அதிகாலையில் 3 மணிக்கு ஹோலி ஸ்பிரிட் அவங்கள எழுப்பி விட்டு முதலாக இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு எழுப்பி அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நன்றி சொல்கிறாங்க. For the past 18 years he had nervous breakdown, pain in the nerves, and after coming to the prayer he is completely healed. His daughter had a headache and that headache is also healed, and today at 3 o'clock he got up by the Holy Spirit and he started praying. So in the family he and his daughter, they are healed. Praise the Lord. This sister age is 18. Since her birth, the day she got the knowledge, she never had a peace of mind, and last for quite some time she was in body pain, completely released, and she is feeling the happiness in the life. 18 years. 18. இந்த சகோதரிக்கு 18 வயதாகின்றது. பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் சமாதானமே இல்லாமல் இருந்தார்கள். இங்கு வந்து இந்த ஜெபம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு சமாதானத்தினால் அவர்களை நிரப்பி இருக்கின்றார். I was suffering from overbleeding for 3 months, but now I am happy it stopped. Praise the Lord. இந்த சகோதரிக்கு 3 மாதமாக அவர்களுக்கு இரத்தப்போக்கு என்ற வியாதி இருந்தது. இப்போது ஆண்டவர் முழுமையாக அவர்களை குணப்படுத்தி இருக்கிறார். Always I used to have the fearness. In the prayer I was told that the fear go, the devil go. Like that brother asked me to pray. When I prayed, now I feel happiness. I don't do any fearness now. இந்த சகோதரிக்கு பயம் இருந்தது. ஜெபம் செய்யும்போது பயத்தின் ஆவியே போ, வெளியே போ என்று ஜெபித்த போது அந்த பயம் எல்லாம் நீங்கி இப்போது பய உணர்வு தன்னை விட்டு போய்விட்டது, தைரியம் வந்திருக்கின்றது. To come to this prayer I was not happy. I was having a lot of pain. I never thought I can come over here. After coming here I am complete body pain has gone. I could walk easily. எனக்கு இங்கு வரும்போது, இந்த ஜெபத்துக்கு வரும்போது உடம்பு முழுவதுமாக வலி வேதனை எல்லாம் இருந்தது. இங்கு வந்த பின்பு இந்த ஜெப வேளையிலே எனக்கு முழுமையாக ஆண்டவர் என்னை குணப்படுத்தி இருக்கின்றார். For the past 2 years he is suffering from stroke and he was unable to walk. Now he has improved a lot. He is able to walk and he is move his hands. 2 வருடத்துக்கு முன்னால் இவருக்கு ஸ்ட்ரோக் வியாதி வந்ததனால் அவரால் கைகளை தூக்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை. ஆனால் இந்த ஜெபத்துக்கு வந்த பின்னால் அவரால் கையை தூக்க முடியும், நடக்க முடியும். Praise the Lord. Last 2 months she is having pain in this place, and not in the stomach, not in the heart, in between. So after coming here with the prayer, now she is feel free and no pain at all. இந்த சகோதரிக்கு வயிற்றுக்கு மேலே இதயத்துக்கு கீழே வலி இருந்தது. அந்த இங்கு வரும்போது அந்த வலியோடு வந்தார்கள். இப்போது அவர்கள் ஜெபித்த பின் அந்த வலி ஒன்றுமில்லை, அவர்களுக்கு குணமாயிருக்கிறது. For the first time he received the Holy Spirit. இந்த பரிசுத்தாவே நான் இப்போ இங்கே வந்து பெறும்போது எப்படிங்கிறத சொல்கிறேன். எல்லாரும் பெற்றிருப்பீங்க. நான் எப்படின்னா இதில் மின்னுக்க வேண்டு என்னை நிற்க சொன்னாங்க. ஆனால் சாதாவே இளைஞர்கள் மட்டும்தான் இதில் வந்து நிற்க சொன்னாங்க. நான் இளைஞர் கிடையாது, 2 பிள்ளைகள் இருக்குது. அப்போ சொன்னேன் அவங்கள்ட்ட, இல்லை நீ இளைஞர் தான், நீ அதில் நில்லுன்னு சொன்னாங்க. சரி நின்ன உடனே ப்ரேயர் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்னன்னாக்கி அப்படி அவர் ஆண்டவரின் ஆவி நம்ம மீது இறங்குக்கு. அப்போ எல்லாரும் தாகமாக கேளுங்கன்னாரு. அப்போ பிரதர் சொன்னோன்னா நம்மளை அதே போல் கேட்டுட்டு இருக்கும்போது கால் வந்து அப்படி ஐஸ் குளிர்ந்தே போல் காலில் இருந்து ஒரு இதாகனே போல் இருந்து. அப்போ நான் நினச்சேன் காலில் ஏதோ இதாகுன்ட்டு. அப்போ பின்ன வேண்டிக்கிட்டே இருக்கேன். அடுத்து இந்த கை உள்ளங்கைக்குள்ளே ஒரு இதாகனே போல் இருந்து. அப்போ அப்படியே வேண்டிட்டு அப்படி கொஞ்ச நேரத்தில் கால் தன்னாலே அப்படி மறைஞ்சு அப்படி பின்னுக்கு போய்ட்டு, அப்போ நம்ம விழுந்துருவோமோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருந்தேன். அப்படி பின்னும் வேண்டிகிட்டே இருந்தேன். அதோட விழப்போடைய டைமில் ஒரு பிரதர் அப்படி பிடிச்சி கீழே இது பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு எப்படின்னாக்கி முதுகு 2 கையும் விரித்து தான் வச்சுருந்தேன். கால் அப்படி மடங்கிருந்து அந்த கையும் தூக்க முடியாது, முதுகு தலையும் அப்படி லேசாக வர மேலே தூக்க முடியாது. அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்து. அப்போ என்னன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொல்லது எல்லாமே ஜெபத்தை செய்துகிட்டே இருந்தேன். செய்துட்டு இருக்கும்போது 2வது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரின் ஆவி
இந்த வல்லமை நாவி இறங்கி வா. அப்போ நான் கீழே தான் கிடக்கேன், தலையும் தூக்க முடியாது, ரெண்டு கையும் தூக்க முடியாது, பின்ன முயற்சி இது பார்க்க முடியலை. அப்போ கை விரிஞ்சிருந்ததுனால யாரும் என்ன பண்ணாங்கன்னா கையை அப்படி எனக்கு உடம்போடு அப்படி சுருக்கி வச்சாங்க ஒரு கையை. அப்போ கை அப்படி தானே இருக்குன்னுட்டு பின்ன அப்படி சொன்னேன். அடுத்த இந்த ப்ரேயர் பண்ணும்போது இந்த குடும்பங்களுக்காக, குடும்பத்தில் உள்ளவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணி அந்த ப்ரேயரில் பிரதர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நானே எங்கள் வீட்டில் இருக்க அம்மாவுக்கு சுகம் இல்லை, அப்போ எல்லாத்துக்கும் அப்படி மனசுக்குள்ளே வச்சு அதில் அப்படி வேண்டிகிட்டே இருக்கேன். ஆனால் எந்திரிக்க முடியாது, கழுத்து இந்த இது கை எதுவுமே தூக்கவே முடியலை. அடுத்த உடனே நான் என்ன பண்ணேன், அவர் என்ன சொன்னார்னா வல்லமை ஆவி, ஆண்டவரின் வல்லமை ஆவி இறங்கி வாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இது அப்போ ஆண்டவரை எனக்கு முடியாது, வல்லமை ஆவி எனக்கு வேணாம் அப்படி அந்த நான் அந்த இதுலேயே அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா கை அப்படி சுருக்கி தானே வச்சுருந்தேன், இந்த கையை சுருக்கி யாரோ வச்சுருந்தாவ, அந்த கை தன்னாலே அப்படி போயிட்டே இருக்கு. அப்போ எனக்கு அறியாமே அந்த கை அப்படியே விரிஞ்சு 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 அப்படி இப்படி ஒரு கை இந்த கை இப்படி வந்துச்சு. வந்த உடனே அடுத்த கையும் என்ன பண்ணுவேன்னா அப்படியே இந்த கையும் அப்படியே விரிஞ்சு ரெண்டு கையும் அப்படி மேலே அதாட்டே அப்படி மேலே அப்படி எலும்பி அப்படி நிற்கும். ஏன்னா அப்படி உணர்ந்துட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு கழுத்தை ஒன்றும் தூக்க முடியாது. ஆனால் அந்த ரெண்டு கையும் மட்டும் அப்படி எலும்பி இருக்கு. எலும்பி இருந்து எப்படி சொல்லு, அதே அந்த ப்ரேயர் அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன், வல்லமை ஆவி இறங்கி வா, வல்லமை ஆவி அப்படி அந்த வல்லமை ஆவி அந்த இறங்கி வான்னு சொல்லி அந்த ரெண்டு கையும் அப்படியே எலும்பி அப்படியே நிற்கும். என்ன அறியாமல் எனக்கு அப்படி ஆச்சரியமாக இருக்குது, என்னையா இப்படி அந்த கை மட்டும் அப்படி தனியாக நம்ம உடம்புல இருந்து நம்ம பாட்டை அப்படி பிரித்து அப்படி தனியாக கொண்டு போனது போல் ரெண்டு கையும் அப்படியே மேலே இருக்குது. அது எப்படி ஒரு அந்த அந்த வல்லமை அப்படின்னா நம்மளே தூக்கலை, அதாட்டே ரெண்டு கையை ஒரு ஆள் அப்படி இழுத்து அப்படி கொண்டு போனது போல் அப்படியே மேலே போ. He's describing about how the filling of the Holy Spirit. He had the experience of filling of the Holy Spirit. So this brother was praying. First he felt very much chillness, just like keeping the eyes in the hand. Then again the next hand, then in the leg and in the backside. Then he was slowly he was lying down and they were keeping him on the floor. Then again he was praying for the family, for the power of the Holy Spirit. Again his hands were apart. Then somebody put the hand near him, but again the hand went, both the hands were stretched and it was lifting. So it was a wonderful experience of the filling of the Holy Spirit. The sister was having last 2 years headache. The headache has gone now. Headache 2 years. 2 வருடமாக தலைவலி இருந்த இந்த சகோதரிக்கு இன்று அவர்களுக்கு சுகமாயிருக்கிறது. The sister was feeling that the Holy Spirit left from her. For that she was praying. Now she feels filled with the Holy Spirit. இந்த சகோதரி பரிசுத்த ஆவி தன்னை நிரப்ப வேண்டும் என்று ஜெபித்தார்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் அவளை நிரப்பி இருக்கிறார். The sister was having last 2 years wheezing. In addition, her son was not having job for quite some time. Now after coming, the wheezing has gone, completely get free, and moreover she feels her son is getting job. இந்த சகோதரிக்கு 2 வருடமாக இழுப்பு வியாதி, வீசிங் வியாதி இருந்தது. இங்கு வந்த பிறகு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட பிறகு சோமாயிருக்கு. மகனுக்கு வேலை இல்லாமல் இருந்தது, இப்போது நிச்சயமாக மகனுக்கு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது. Yesterday I came here for the prayer, but today I thought I may not be able to come for prayer. But anyhow I managed to come. After coming here I am feeling free. In addition, my children, I thought they are not happy at home. But after prayer, now I feel my children are happy at home. நான் இங்கு ஜெபத்துக்கு வர வேண்டாம் என்று நினைத்திருந்தேன், ஆனால் என்னால் திரும்ப இன்று வர முடிந்தது. இங்கு வந்து ஜெபித்த பிறகு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சமாதானம் கிடைத்திருக்கிறது. என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்களா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இங்கு ஜெபித்த பின்பு இப்போது எனக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கின்றது, வீட்டில் இருக்கின்ற என் பிள்ளைகள் சமாதானமாக சந்தோஷமாக இருப்பார்கள் என்று. Last 2 years I am having headache, body ache and leg pain. Even the knee I cannot able to bend. Now after coming here with the prayer I am able to do, my headache has gone, backache pain has gone, and even I can able to move the knee perfectly. 2 வருடமாக எனக்கு தலைவலி இருந்தது, முட்டு வலி இருந்தது, முட்டை சரியாக எனக்கு ஊன்ற முடியாது, பேக் பெயின் இருந்தது, உடம்பு முழுவதும் வலி இருந்தது. ஆனால் இந்த ஜெபத்துக்கு பிறகு எனக்கு வலியெல்லாம் சுகமாக இருக்கிறது, என்னுடைய முட்டை மடக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நான் இங்கே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம் நேரமே. எனக்கு முதுகு வலி இருந்தது, பலவிதமான மனவேதனையோடு நான் இந்த இடத்துல கடந்து வந்திருந்தேன். நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது மட்டும் எனக்கு மாறலை, பரிசுத்தாவே என் மேல் அபிஷேகம் பண்ணார். நான் அதை நல்லா ஃபீல் பண்ணேன்.
எனக்கு அது இன்னும் இருந்துகிட்டே இருக்கு அந்த ஃபீலிங். நீங்களும் பரிசுத்தாவின் வல்லமை இறங்கி வரணும்னு நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த ஃபீலிங்கை நீங்களும் உணர்வீங்க இந்த இடத்துல. தேங்க்யூ. This sister had pain, and after coming here she is completely healed, and when she prayed for the Holy Spirit, she got the Holy Spirit. She has got the experience of the Holy Spirit. Even now she is feeling the power of the Holy Spirit. So she wants all of you to pray for the experience of Holy Spirit. In my family, lot of members were having the devil spirit. For that I prayed. I am happy they are all gone out, and I am also set free from the devil spirit. என்னுடைய குடும்பத்திலே நிறைய பேருக்கு தீ ஆவி இருந்தது. ஆனால் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அந்த ஜெபத்துக்கு பிறகு அந்த தீ ஆவி எல்லாம் குடும்பத்தில் உள்ளவங்களை விட்டு போயிருக்குன்னு சொன்ன அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. Yesterday he attended the prayer and brother told to go home and pray for them, and his wife is suffering from mental sickness, so he went there to pray for her, and they had a fight, so he did not pray for her. So today morning when he came here, he was able to attend the prayer, and not only that, he had a hernia complaint for the past still from the time of his marriage he is having a hernia problem. Now the swelling has totally subsided and he is healed completely. இந்த சகோதரர் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்து நேற்று இங்கு ஜெபத்துக்கு வந்தபோது சகோதரர் வீட்டில் சென்று ஜெபிக்க சொன்னாங்க. அப்போ அப்படி ஜெபிக்க போகும்போது அவருக்கு அதை செய்ய முடியலை. ஆனால் இன்னைக்கு திரும்பவும் இங்கே ஜெபத்துக்கு வந்தார். அவங்களுக்காக ஜெபித்தாங்க. மேலும் இவருக்கு இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் இருந்துச்சு, அதில் ஸ்வெல்லிங் எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த ஜெபத்துக்கு பிறகு அது முழுமையாக அந்த வீக்கம் எல்லாம் வற்றி நல்லா அவங்க சுகமானதை அவங்க உணர்றாங்க. This sister attended that prayer at Alfonso School where the brother distributed a lot of books. With that book I prayed. There is a peace in my mind. My son also got job in foreign, and he was not attended church earlier. Now he is going to church regularly. Thank you. இந்த சகோதரி அல்ஃபோன்சா ஸ்கூலில் சகோதரரோட மீட்டிங் இருக்கும்போது அதை அட்டன் பண்ணாங்க. அப்போ அந்த ஜெப புக்கு அவங்களுக்கு கிடச்சிது. அதை வச்சு இவங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல மன சமாதானம் அந்த ஜெபம் பண்ணதுனால கிடச்சிருக்கு. அவங்க மகனுக்கு வேலை வெளிநாட்டில் கிடச்சிருக்கு. அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ ஜெபித்த பிறகு அந்த மகனும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. The sisters was having a lot of body pain yesterday. She could not give thanks yesterday. She is released from body pain. இந்த சகோதரிக்கு உடம்பு முழுவதும் வலி இருந்தது. நேற்று இவங்களுக்கு குணம் ஆச்சு. அப்போ அவங்களுக்கு நன்றி சொல்ல முடியல. அதனால இன்னைக்கு முழுமையாக ஆண்டவர் குணப்படுத்தியதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. Thank you Jesus for healing my cough. Healing your cough. ஆண்டவர் இயேசு இந்த அருமையான குழந்தைக்கு இருந்த இருமலை இன்னைக்கு சுகப்படுத்தி இருக்காரு. அவ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறார். This sister's son was not studying. He was moving like a rogue, and when she attended Brother Johnson's retreat last time, from that moment he has changed. Now he is studying. He is behaving. His behavior is also very good. இந்த சகோதரருடைய மகன் படிக்க மாட்டான், சுத்திட்டே இருப்பான். அப்போ போன தடவை இவங்க இந்த நம்ம பிரதர் ஜான்சனோட மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண பிறகு இப்போ அந்த பையன் நல்லா படிக்கிறான், கீழ்ப்படுகிறான், ஒழுங்கான பையனாக இருக்கான். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். கடந்த சில வருடங்களாகவே எனக்கு தூய ஆவியினுடைய ஆற்றலால் மறுபாஷையெல்லாம் பேசி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ஒரு 4 மந்த்ஸாக என்னென்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், மன அமைதி இல்லாமலே இருந்துகிட்டு இருக்கும்போது என்னுடைய அந்த வல்லமையான ஒரு ஜெப இது இல்லாமலே இருந்துகிட்டு இருந்து இப்போ அந்த தூய ஆவியின் மறுபாஷை எதுவுமே இல்லாத நான் நினச்சி என்னட்ட இருந்த பரிசுத்தாவியானவர் போயிட்டாரோ இனிமேல் எனக்கு வரகாதா அப்படின்னு ஒரு மன சங்கடத்தோட இந்த நேற்று தான் இந்த ப்ரேயர் நடக்கிறது தெரியும். எனவே ஏற்கனவே 4 இயர்ஸ்க்கு முன்னால் இந்த இடத்துல அந்த சென்ட் ஆன்ஸில் வரும்போது இந்த பிரதர் எனக்கு எல்லாம் நல்லாவே நடக்கும், நன்றாக இருப்பீங்கன்னு ஆசீர்வதித்து விட்டாங்க. தொடர்ந்து இன்னைக்கு தான் அந்த ப்ரேயருக்கு நான் வர முடிஞ்சது. இந்த ப்ரேயரில் திருப்பி எனக்கு பழையபடி அந்த மறுபாஷையோட பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. அதோடு எனக்கு ஹார்ட் பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம், ஆப்ரேஷன் பண்ணது, எல்லா பிரச்சனைகள் மத்தியிலையும் நான் எழும்பி நின்று இருப்பதற்கு தூய ஆவியானவர் வல்லமையை என்னைக்கும் தந்தார். இன்றைக்கு எனக்கு அந்த மறுபாஷை திருப்பி கிடைச்சது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதனால் எல்லோருக்கும் This sister lost her husband 10 years back. After that she was suffering from depression. Now after this prayer she is totally healed. 10 வருஷத்துக்கு முன்னால் சகோதரிக்கு கணவர்
அவங்க இறந்துட்டாங்க. அப்போ இருந்து மனச்சோர்வு ரொம்ப அவங்களுக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஜெபத்தில் முழுமையாக அவங்களுக்கு மனச்சோர்வில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். Brother asked me to pray for the loved ones. When I was praying for loved ones, I had itching at my palm. When the prayer is over, my itching also is gone. So I am feeling happy. So my loved ones are set free. இவங்க தன்னுடைய நெருங்கிய அன்பானவர்களுக்காக ஜெபித்த போது, அவங்க ஜெபிச்சுட்டு இருந்த போது அந்த கையை வச்சு ஜெபிக்கும் போது இந்த கையில் ரொம்ப ஊறல் போல் இருந்துச்சு. ஆனால் ஜெபித்து முடித்த பிறகு பார்த்தா அது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து அதில் சுகமாயிருக்கு. எனக்கு 4 மாதமாக இருந்த கால்வலி இப்பொழுது ஜெபித்த பிறகு தேர்ந்தது. இயேசுவுக்கு நன்றி. She had leg pain for the past 4 months. Now the leg pain is completely healed. கழிஞ்ச தடவை புன்னை நகருக்கு பிரதர் வந்திருந்தால நான் போய் தனியாக மீட் பண்ணி ப்ரேயர் பண்ணினேன். அப்போ 2 குறிப்பேடில் 22வது ஆண்டவரை உண்மை போற்றுகிறேன், ஏனெனில் உன் பேரன்பு என்னோடு உள்ளது என்று அதிகாரத்தை இந்த வார்த்தையை தந்தாங்க பிரதர். அதை வச்சு இன்னும் வர நான் அப்போ எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் ஒரு என்கொயரியெல்லாம் இருந்தது. அப்போ பிரதரோட இது வார்த்தையை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது அது அடுத்த நாளே நல்லபடியாக முடிஞ்சுது. அது கடவுளுக்கு ரொம்ப நன்றி. பிறகு இப்போ வந்து நான் நேற்று வந்து வீட்டுக்கு போன உடனே ஒரு பெரிய ப்ராப்ளம் வீட்டில் நடந்தது. நைட்டு ஃபுல்லாக ரொம்ப ஃபீலிங்காக ஒரே தலைவலியாக இருந்து நைட்டு வாழவே கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவு கூட இருந்துட்டு பிள்ளைங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். காலையில் இன்றைக்கி வந்தபோதும் இங்கே வந்து மிஸ்ஸு கூட இருந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் என்ன அறியாமலே ரொம்ப ஃபீலிங்காக இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இந்த ப்ரேயரில் கண்ணை மூடணுன்னா அக்கினியாட்டு ஒரே அக்கினியாட்டு போயிட்டே இருந்தது, தீயாட்டு தெரிஞ்சிட்டு இருந்தது. அப்போ அக்கினி நாவி வந்து இதுக்கு தீ ஆவியை பழிய போ அப்படின்னு சொல்லும்போது அக்கினி நாவி என் மேலே வந்தது போல் எனக்கு ஒரு அபிஷேகம் கிடச்சிது. அதுலேருந்து இப்போ மனசு ரொம்ப தெளிவாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல தெளிவாக இருக்குது. கடவுளுக்கு நன்றி. Last time she met Brother Johnson and she was praying and he gave her a verse from 2nd Chronicle and she was praying with that verse and she got back the happiness and there was problem in the house. Even yesterday they had some problem. She wanted to finish her life. She had some tendency, she was very sad and she was telling her children. But after coming over here while praying, she felt the filling of the Holy Spirit, and when we were saying the fire of the Spirit is filling now, at that time she felt the fire of the Holy Spirit was touching her and filling her. Now she has got complete relief of that pain, and also she has got peace of mind and happiness, and she does not have any other negative thinking about life. I always thought I cannot do any prayer. So yesterday when I came here, I asked one of the auntie how to pray. So they told, you can pray, you are filled with the Holy Spirit, you can pray. So today's prayer I could feel that I am filled with the Holy Spirit. Now I don't run after any preacher and I can pray for others. எனக்கு ஜெபிப்பதற்கே தெரியாமல் இருந்தது எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி. அப்போ நேற்று இங்கேருந்து ஆண்டிலாம் சொன்னாங்க எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிய போது நான் வேற யார்கிட்டையும் ஜெபத்துக்காக போக வேண்டாம், என்னாலேயே ஜெபிக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையை ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிறார். Praise God. ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னால் வந்து எப்போவுமே தூக்கமாகவே ஃபீல் பண்ணேன். என்ன ஒர்க் பண்ணாலுமே தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாடி மம்மி வந்து ஆஃபீஸ் போகிறதுனால இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்குது, எப்போவுமே தூங்கிட்டே இருந்தேன். என்னால் வந்து ஒரு ஒர்க்கையும் பண்ணவே முடியல. அப்போது 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இந்த ஃப்ரைடே, ஒரு ஒர்க்கே பண்ணவே முடியாததுனால என்னால் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட்டே பண்ணவே முடியல. அப்போ நினச்சி என்னால் வந்து ஒன்றுமே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்போது நேற்று தான் எங்கள் மாமி மாமி வந்து நேற்று இங்கே நடந்த பிரசங்கத்தெல்லாம் சொல்லும்போது ஒரு வேர்ட் சொன்னாங்க, நீ வந்து யாருமே நமக்காண்டி ப்ரேயர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னால் தான் நான் நினச்சேன் என் மனசுக்குள்ளே ஃபாதர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணணும். ஏன்னா அப்படி நினச்சதே இல்லை, ஆனால் வந்து என்னால் முடியலை. நான் எப்பவுமே தூங்கிட்டே இருக்கேன், என்னால் ஒரு வேலை ஓகே பண்ண முடியாமல் நான் நினச்சேன் என் மனசுக்குள்ளே ஃபாதர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடணும், என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல அப்படின்னு நினச்சேன். ஆனால் மாமி வந்து நேற்று நடந்த பிரசங்கத்தில் ஒரு வேர்ட் சொன்னாங்க, அதாவது யாருமே நமக்காண்டி ப்ரேயர் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டேன். இங்கே வந்தோடனே நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டேன், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்க. யோர்தான் ஆற்றங்கரையில் வந்து திருமுழுக்கு கொடுக்கும்போது இயேசுக்கு மேலே எப்படி பரிசுத்த ஆவியானவர் இருந்தாங்களோ அதே போல் நீங்கள் என்னதை நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சேன். அதே போல் வந்து கடவுளை என்ன நிரப்புனாங்க. கடவுளை என்ன நிரப்பின உடனே என்னால் வந்து எனக்குள்ள உள்ள சிக்னஸ், என்னுடைய
என்னுடைய வீக்னஸ் எல்லாத்தையும் ரெபியூக் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து எனக்கு கிருபை தந்தாங்க. அதுக்காக நன்றி, இயேசுக்கே நன்றி. I am a student and I was not able to study during the study holidays. I was feeling sleepy. My parents are working. I was alone and I thought, I had a feeling that I cannot do anything. I cannot study and I cannot do anything. And I had a feeling of going to a father, a priest, and pray for myself. But my auntie, one who attended the retreat yesterday, she came home and she told me that you need not go to anybody for prayer. That struck me, and today I came here and I learned how to rebuke the evil spirit and the spirit of infirmity. And while praying for the filling of the Holy Spirit, I pray to the Lord to give the experience of receiving the Holy Spirit, how Lord Jesus Christ was filled in the banks of River Jordan. The same experience she wanted to have. She prayed to Lord Jesus to fill her with the Holy Spirit, and now she feels that she is filled with the Holy Spirit. She is free from all the problems she faced earlier. Now she has learned how to rebuke the spirit of infirmity and evil spirit from her life. என் பேர் கிங்ஸி. நான் ஜோசப் கான்வென்ட்ல படிச்சிருக்கேன். நவம்பர் 24 வந்து பிரதர் செக்யூராவோட மீட்டிங் நடந்துச்சு. அப்போ அவங்க என்னை கூப்பிட்டாங்க மேலே. அப்போ அவங்க என்ன தொட்ட உடனே எனக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட்டால் ஃபில்லாக இருந்தேன். அப்புறம் மறுபடியும் அன்னைக்கு சாயந்தரம் மறுபடியும் அவங்க மீட்டிங் ஒருக்கா பார்க்க சான்ஸ் கிடச்சிது. அங்கே போகும்போதும் நான் வந்து ஹோலி ஸ்பிரிட்டால் ஃபில் ஆனேன். அப்புறம் மறுபடியும் இங்கே வந்த பிறகு இது எதிர்ச்சியாக அவங்க கூப்பிட்டாங்க. அந்த அண்ணா வந்து என்னை தொட்ட பிறகு எனக்கு உடனே ஹோலி ஸ்பிரிட் ஃபில் ஆகிட்டு, அதோட எனக்கு வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஷோல்டர் பெயின் இருந்துச்சு. இப்போ எனக்கு அது டோட்டலாக இல்லை. This sister's name is Kingsey. She is studying in St. Joseph's Convent. In November, that is 23rd November, we had a prayer, Brother Johnson's prayer in the convent, and she was called by brother to the stage. She came to the stage and she was filled by the Holy Spirit there. And again in the evening also she had a chance of attending the prayer. Then also she was filled with the Holy Spirit. Now today, while she was called to the stage, and when that brother when he holded her hands and started praying, again she is filled with the Holy Spirit. She experienced the love of God and filling of the Holy Spirit. She had a pain in the shoulder. She was suffering from pain, and now after the experience of Holy Spirit, she is completely healed. All this is free. All this is free. உங்களுக்கு ஜப புத்தகமும் டிவிடியும் இப்போது கொடுக்கின்றார்கள், எல்லாம் இலவசமாக. Just as you have received freely, you must learn to give others free. நாம் இலவசமாக பெற்றுக்கொண்டோம், எனவே இலவசமாக கொடுக்க நாம் பழக வேண்டும். How nice it looks to receive things free. இலவசமாக பொருள்களை பெற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. In the same way, you must learn to give things free. அதுபோலத்தான் நீங்களும் உங்களிடம் உள்ளவற்றை இலவசமாக மற்றவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Empower you to have a cheerful heart to give. நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அந்த தாராள மனத்தின் அந்த ஆவியின் வல்லமையை பெற்று மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து இலவசமாக கொடுக்கும்படியாக ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். Now when I said be a cheerful giver, that doesn't mean you come and give us. மகிழ்ச்சியோடு கொடுப்பவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுவது நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதல்ல. But surely you will find people in your families or in your neighborhood
or in your parishes who really are in need. ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பங்களிலும் நீங்கள் வாழுகின்ற பகுதியிலும் உங்கள் பங்கிலும் உங்கள் அன்பியத்திலும் நீங்கள் தேவை உள்ளவர்களை பார்ப்பீர்கள். அவ்வாறு அவர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு நீங்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய தாராள மனமுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். So you must be a person to meet their needs. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கின்றவர்களாக நீங்கள் மாற வேண்டும். Hallelujah. 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 You know, I have been watching from here some of the young children who are distributing the books and the CDs. நான் இங்கே இருந்து கொஞ்சம் இளைஞர்களை நான் பார்க்குறேன். இந்த புக்கையும் இந்த சிடியும் கொடுக்கறத நான் பார்க்குறேன். I have been watching from here some of the books are being distributed. நான் இங்கே இருந்து பார்க்குறேன் கொஞ்சம் இப்படி புக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. Praise God. Praise the Lord. And different people have got different style of distributing. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொடுக்கக்கூடிய முறையை அவங்க இப்போ பின்பற்றிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். Praise the Lord. Praise the Lord. And I want to share with you, when you see somebody distributing, you can come to know what's in the heart of a person.